வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியும் ஒரு விசேட நேர்காணல் பகுதி. கலைஞர்களை நாங்கள் அவ்வப்போது வெளிக்கொணர்வது வழக்கம். கலைஞர்களுடைய திறமைகளுக்கு நாங்கள் மெருகூட்டுவது அல்லது அந்த கலைஞர்களை உலகறிய செய்வது ஒரு அங்கமாக இருக்கின்றது இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு கலைஞர் வந்திருக்கின்றார். வவுனியா சிவாலயா ஆற்றுகை கல்லூரியிலிருந்து விஷ்ணுராஜ் விஜயகுமார் அவர்கள் கலைஞர் வந்திருக்கின்றார். வணக்கம் விஷ்ணுராஜ். வணக்கம் அண்ணா. ஆமாம், இப்பொழுது இந்த சர்வதேச கொழும்பு சர்வதேச நாடக விழா எதிர்வரும் தினம் 25ஆம் தேதி இருக்கின்றது. இதில் முதல் தடவையாக தமிழர் தரப்பில் இருந்து தமிழர் சார்பில் நீங்கள் பங்கேற்றுக்கிறீர்கள். உண்மையில் இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா என்பது என்ன, அதில் உங்களுடைய அல்லது தமிழர்கள் சார்புடைய பங்கு பற்றுதல் என்னவாக இருக்கிறது, அதிலிருந்து அதன் விளக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அந்த வகையில் இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா அப்படின்றது 12 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இதுதான் 12 வருஷங்களில் நாங்கள் முதலாக பங்கு பெறுறது, தமிழர் தரப்பிலிருந்து பங்கு பெறுறதுன்றது நாங்கள் தான். சிவாலய ஆற்றுகை அரங்கில் இருந்து டிலக்ஸாவின் குரல் அப்படின்ற நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றோம். 12 வருஷ காலத்திலும் எங்களுக்கான இப்படியான செயற்பாடு நடக்குது அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த விளம்பரப்படுத்தல்களோ இந்த தெரியாமை காரணமாகத்தான் தமிழ் தரப்புகளில் இருந்து பெரும்பாலான நாடகங்கள் வராமல் இருக்குது. அப்போ நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். என்றால் எங்களுக்கான எதிர்பார்ப்பு என்னென்னா, தமிழ் தரப்புகளில் நாடக குழுக்கள் நிறைய இருக்குது. அரங்காலயா, அதே மாதிரி செம்முக ஆற்றுகை அரங்கு, இப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஆற்றுகை அரங்குகள் இருக்குது. அப்போ அவங்களும் இந்த நாடகங்களை கொழும்பு சர்வதேச நாடக விழாவில் போடணும் அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆமாம், இந்த முதல் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த சர்வதேச நாடக அரங்கு இப்பொழுது கொழும்பில் நடைபெறப்போகிறது. இதை இலங்கையில் நடத்துவதால் பல்வேறு நன்மைகள் இருக்கலாம். சர்வதேச ஒரு நாடக விழா இலங்கையில் நடக்கிறது. என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன? முதலாவது இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழாவில் கிட்டத்தட்ட 22க்கு மேற்பட்ட நாடகங்கள் பங்கு பெற்று, அந்த பங்கு பெற்ற நாடகங்களில் 8 தான் இலங்கையைச் சேர்ந்த நாடகங்களாக இருக்குது. ஏனைய நாடகங்கள் கனடா, சுவிஸ், ஜெர்மன், போலாந்து, USA இப்படின்ட்டு வேறு நாடுகளில் இருக்கிற கலைஞர்கள் இந்த நாடகங்களை போடுறாங்க. அப்போ நாடகங்கள் அவங்க போடும்போது வெறுமனே அவர்கள் மட்டும் இங்கு வாரதாக இல்லை, அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய குழுக்களும் இந்த இலங்கையை நோக்கி வராங்க. வரும்போது எங்களுக்கான ஒரு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காகவோ அல்லது எங்களுடைய அந்நிய செலாவணியை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு களமாக இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா அமைஞ்சு கொள்ளுது. முதலாவது விஷயம். 2வது விஷயம், இதில் இருக்கிற கலைஞர்கள், நாங்கள் எங்களுக்கும் ஏனைய கலைஞர்களுக்குமான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துகிற ஒரு தொடர்பாடல் மையமாக இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா அமைஞ்சு கொள்ளுது. இப்போ எங்களுக்கு மொழி தெரியாது அப்படின்ற ஒரு செயற்பாடு, ஒரு குறைபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும், ஆனால் கலையை பொறுத்த வரைக்கும் மொழி அப்படின்றது ஒரு ஊடகம்தான். அது எங்களுக்கான உணர்வுகளை கடத்தி கொள்ளும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நாங்கள் வேறு நாட்டுக்காராக்களோட எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுகளையும் எங்களுடைய கலை செயற்பாடுகளையும் சொல்லக்கூடிய மாதிரியும், அவங்கள்ட்ட இருந்து அவர்களுடைய கலை செயற்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா எங்களுக்கான ஒரு களத்தை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் சஃப்ரி சார். அவர் தான் இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழாவுக்கு நான் வாரதுக்கான அடித்தளத்தையும் அறிமுகத்தையும் தந்தவர் அவர் தான். அவர் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கான இந்த களம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. நானும் ஆரம்பத்தில் இது பண்ணும்போது ஜோசிஜன் எனக்கு சிங்களம் வடிவாக தெரியாது, நான் போய் எப்படி இதில் பங்கு பெறுறது, என்ற குழுக்களை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கே சிங்களம் தெரியாண்டா எங்களோட குழுக்களை கூட்டி கொண்டு போது நான் எவ்வளோ சவால்களை நான் எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு தயக்கம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த சிங்கள கலைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு அந்நியோன்யமான நட்பு வந்தது. அந்த நட்பு இப்போ எங்கே போனாலும் என்ன செய்யும்டா, ஒரு இடத்துல நாங்கள் தெரியாத இடத்துல நிற்கும்போது நான் இங்கே தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு நன்மையை தான் தந்திருக்கு. அதுக்கு நான் இந்த சப்ரி சேருக்கும் கொழும்பு சர்வதேச நாடக குழுவுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்படியான நன்மைகளையும் வெளிநாட்டு ஆக்கள்ன்ற ஒரு இதுகளையும் இந்த நாடக
விழா வந்து எங்களுக்கு தந்திருக்குன்னு சொல்லலாம். கொழும்பு சர்வதேச நாடக விழா இவ்வாறு சர்வதேச மட்டத்திலான சர்வதேச கலைஞர்கள் இலங்கை வரப்போகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய அந்த நாடகவியலான பாங்கு அல்லது நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா எங்கே நடைபெறப் போகிறது, எப்போது நடைபெறப் போகிறது? இந்த கொழும்பு சர்வதேச நாடக விழா 22 இருந்து 28 வரைக்கும் மருதான எல்பிஸ்டன் அரங்கில் தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ 2 நிகழ்வுகள் 2 நாட்களுக்கான நிகழ்வுகள் முடிவடைஞ்சிருக்கு. இதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று இருக்குது. என்னென்னா, வெறுமனே நாடகம் அப்படி நாடகத்தை போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நாடகம் வந்து மாலையில் தான் நடைபெறும். மாலை 6:15 இருந்து 9 மணி வரைக்கும் நாடக ஆட்சிகள் நடைபெறும். அதுக்கு முன்னர் விடிய காலையில் என்ன செய்யப்படும் என்றால், வேறு வேறு குழுக்களோடு சேர்ந்து அரங்கு சார்ந்த பயிற்சிகள், நாடக பயிற்சி பட்டறைகள், அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படியான நுணுக்கங்களை கையாளுறாங்க, புதுமையான நாடக நுட்பங்கள் பலதை அவங்க கையாண்டிருக்காங்க. அந்த விஷயங்களை அவங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய தமிழர் தரப்பில் இருக்கிற கூத்து விடயங்கள் சார்பாக இருக்கலாம், கூத்தினுடைய ஆட்ட நுணுக்கங்களாக இருக்கலாம், எங்களுடைய இசை நாடக மரபுகளாக இருக்கலாம், நவீன நாடக யுத்திகளாக இருக்கலாம். இப்போ இந்த நேரங்களில் நாடகம் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிற குழுக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும் அவங்கள்ட்ட இருந்து சில அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த கொழும்பு தமிழ்ச்சங்க நாடக விழா வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு களமாக இருக்கு. நாடகத்திற்கும் அரங்கியலுக்குமான தேவைப்பாடு சமகாலத்தில் எவ்வாறு இருக்கின்றது? நாடகத்துறை எடுத்துக்கொண்டாலோ அல்லது துறை எடுத்துக்கொண்டால் என்னென்ன விடயங்கள் சமகாலத்தில் அது எதிர்நோக்கும் சவால்கள் என்னவாக இருக்கின்றது? அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சமகாலம் அப்படின்ற போது இது பாடசாலை மட்டங்களில் இருந்து தரம் 6ல் இருந்து A-level வரைக்கும் இந்த நாடகமும் அரங்கியலும் அப்படின்ற பாடம் இருந்தாலும் அதை எடுக்கிற ஆக்களினுடைய இல்லாட்டி அதை கற்கின்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது வடக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது எங்களுடைய பேரண்ட்ஸ் அவர்களுடைய பாடங்களை வகுக்கும் தன்மை. இப்போ சில பாடசாலைகளில் நாடகம் அரங்கியலும் பாடங்கள் இருந்தாலும் ஆசிரியர்கள் இல்லை. பிள்ளைகள் படிப்பதற்கு தயாராக இருந்தாலும் பெற்றோர்கள் அதை இது போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இருக்குது. இந்த நிலைப்பாடுகள் பாடசாலை மட்டங்களில் களையப்பட்டு அதுக்கான ஆசிரியர்கள் பாடசாலை மட்டங்களில் போட்டு பிள்ளைகளை ஒரு நிரந்தரமான ஒரு வழியை காட்டும்போது தான் இந்த பாடத்துக்கான அடித்தளம் அப்படின்றது சீரமைக்கப்படும். அப்படி சீரமைக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லாமல் இருக்கும்போது தரம் 6லிருந்து A-L வரையான மாணவர்கள் இதை கல்வி கற்கலாம் அப்படிங்கிற விதிமுறை இருந்தும் சில வேளைகளில் OL-இல் மட்டும் ஒரு பாடமாக இதை கற்பார்கள். A-L-இல் வரும்போது சில வேளை 4 பேர் 5 பேர் மாத்திரம்தான் ஒரு மாவட்டத்திலோ இல்லாட்டி ஒரு பாடசாலையிலோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. நிறைய பட்டதாரிகள் நாடகம் அரங்கியலும் பாடத்தை கற்றுவிட்டு வெளியே அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக வேலை செய்கின்றோம். அதே நேரம் சில பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை. மாணவர்கள் விருப்பமாக இருந்தாலும் அதை கற்பதற்கான வழியும் இல்லை. இவ்வாறான ஒரு நிற்கதியான நிலைதான் வடக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. வேறு மாகாணங்கள் எனக்கு தெரியவில்லை அந்தளவுக்கு. நான் வடக்கை சேர்ந்தவன் என்பதனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையும் இவ்வாறான குறைபாடுகள் இருக்கிறது பாடசாலை மட்டங்களில். இரண்டாவதாக இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் மட்டங்களை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகங்களில் நாங்கள் நாடகம் அரங்கியலும் பாடத்தை 4 வருஷம் சில வேளை 5 வருடங்களாகலாம் 5 வருடங்களாக தொடர்நிலையாக கற்கிறோம். கற்றுவிட்டு வெளியே வருகின்ற போது அதற்கான ஒரு சரியான அங்கீகாரம் இருக்கின்றதா அப்படின்றா இல்லை, கேள்விக்குறி. திருப்பியும் பூச்சியத்திலிருந்து ஆரம்பித்து கலைஞர்களை ஒன்று கூட்டி நாடகங்களை போட வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கிறது. வேறு பாடங்களை எடுத்துக்கொண்டால் இப்போ வைத்தியத்துறைக்கு படிக்கின்றவர் அந்த துறையில்தான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நாடகம் அரங்கியலும் துறையை விரும்பி கற்றவர்கள் வெளியே வந்து அந்த விருப்பத்திற்கு அவர்களுக்கான உரம் இல்லாத ஒரு தன்மை தான் இங்கு இருக்கின்றது. கிடைக்கின்ற வேலையை செய்ய வேண்டிய ஒரு தேவை, ஒரு நிர்பந்தம், அதை விட சூழல் அப்படின்ற ஒரு காரணி வந்து இதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அதே நேரம் கலைஞர்களை ஒன்று திரட்டுகின்றது, ஒரு ஆற்றுகையை நிகழ்த்துகின்ற போது, உதாரணமாக நான் நாடகத்துறை சார்ந்து கழிக்கின்ற போது நாடகத்துக்காக ஒரு 20 பேர் 25 பேர் எங்களுக்கு தேவைப்படுகின்ற போது அந்த குழுவை நாங்கள் சேர்க்கிறதுக்கு படுகின்ற பாடும், அதை ஒத்திகை பார்க்கின்றதுக்காக இடமில்லாமல், குறிப்பாக வவுனியாவை பொறுத்த வரைக்கும் நாடக கலைக்கு இல்லாட்டி நாடக ஆற்றுகையை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு பார்க்கின்ற போது எங்களுக்கான ஒரு அரங்கு இப்போ வரையும் இல்லை அப்படின்றது என் சார்ந்து வைக்கப்படுகின்ற ஒரு குறைபாடு. எத்தனையோ அதிகாரிகள் இருந்தாலும் அந்த அதிகாரிகள் இந்த கலையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் அல்லது ஒரு பாரம்பரியமாக இந்த கலையை முன்னெடுக்கின்ற கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஒரு களத்திற்கு கொண்டு போக வேண்டும். தமிழர்களுடைய அடையாளம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த அடையாளங்களை வார்த்தைகளால் மட்டும் பேசி சரிவராது. அதற்கான ஒரு களத்தை அதிகாரிகள் கொடுக்கின்ற போது அந்த கலைஞர்கள் அதை கொண்டு போகலாம். இப்போ கிட்டடியில் நடந்த விஷயம் உண்டு. இப்போ நாங்கள் கலைஞர்கள் சார்ந்து சொன்னோம். இப்போ வேறு மாவட்டங்கள், இப்போ எங்களுடைய சகோதரத்துவ இதுலேயும் அவங்களுடைய கோலம், சொக்கரி, நாடகம், நூர்த்தி அப்படின்ற அவங்களுடைய பாரம்பரிய கலை வடிவங்களை வந்து அவங்க ஆற்றுகை செய்கிறதுக்கான ஒரு களம் இருக்கு. வவுனியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இடத்தை தேடுறதே பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும்போது அதுக்கான களத்தை ஆரம்பிக்கிறது இன்னும் சவாலாக தான் இருக்குது. இது நாங்கள் ஒரு நாடகத்துறையை கற்றதுனால கற்றுவிட்டு இன்னும் போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு குழுமங்களாக இருக்கு. எனக்கு தெரிந்து வவுனியாவில் பிரதீப் ராசா அரங்காலயாவினுடைய நிறுவனர், அவர் எதிர்நோக்கின்ற சவால் அதுதான். இதுவரைக்கும் தொழில் ரீதியான ஒரு தொழிலாக நாடகத்தை மட்டும்தான் பார்க்கிறார். நாடகம்தான் என்னுடைய தொழில், நான் அதைத்தான் செய்வேன் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறார். ஆனால் அப்படியான கலைஞர்களை இந்த அதிகாரிகளோ இந்த சமூகமோ வந்து ஒரு கையெழுத்து நிலையில தான் வச்சிருக்குது. இப்போ எங்களுக்கும் நாங்கள் ஒரு ஆற்றுகையை நிகழ்த்த வேண்டுமாக இருந்தால் வவுனியாவில் சுத்தானந்தா இந்திளைஞர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக அங்குதான் இலவசமாக எந்த விதமான காசும் இல்லாமல் எங்களுடைய கலைஞர்களுக்கான இடத்தை தந்து அவங்க நீங்கள் நாடகம் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரணும். இப்படியான கலைகள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு தேவை. ஏன்னா இப்போ சமூகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியாமல் இருக்கும்போது இப்படியான சில விஷயங்களை செய்கிறதுக்கான ஆளணிகளும் இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளைகளை சொன்னாலும் ஒரு பக்கம் எங்களை தட்டி கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிற ஆக்களையும் நாங்கள் இந்த இடத்துல அடையாளப்படுத்தணும். இல்லாட்டி அது பிள்ளையான ஒரு முன்னுதாரணமாக போயிடும்னு நம்புறேன். ஆமாம், பல கேள்விகளுக்கு பதிலை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். பொதுவாக ஒப்பீட்டளவில் சிங்கள கலைஞர்கள் இந்த நாடகத்துறையை தொழில்முறை கலையாக கொண்டிருக்கின்றார்கள், தொழில் சார்ந்த ரீதியில் முன்னெடுக்கின்றார்கள். தமிழர்களுக்கான அவ்வாறு வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அவ்வாறான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு நாடக கலைஞர் என்ற வகையில் எவ்வகையான பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும்? என்ன செய்தால் இந்த தொழில்முறையான கலையாக அதனை நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும்? முதலாவது, கலைஞர்கள் ஒன்று கூடுவதற்கான ஒரு களம். அந்த களத்தை நாங்கள் ஏற்படுத்தும் போது தான் அதில் விவாதங்களாக சிலதுகளை நாங்கள் முன்வைக்கலாம். இப்போ இங்கே நாங்கள் எங்களோட அபேகம அப்படின்ற இதுகளுக்குள்ளே நான் அவதானித்தது சிங்கள கலைஞர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது நான் அவதானித்த விஷயம், அவர்கள் தனித்தனி குழுக்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி தங்களுக்கான செயற்பாடுகளை எவ்வாறு செய்யலாம் அப்படின்றத கருத்துக்களை பரிமாறுவதற்கான ஒரு களம் இருக்குது. ஆனால் வவுனியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு களம் இருக்கா அப்படின்றா இல்லை. உதாரணமாக ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்ற வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 25,000 செலவில் ஒரு மண்டபத்தை நாங்கள் எடுத்துத்தான் நாடகத்தையே காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த 25,000 காசை எங்களுடைய கலைஞர்கள் நாடகத்தில் நடிக்க வருபவர்கள் எவ்வாறு திரட்டுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. சில நேரங்களில் வவுனியாவின் மையமாக இருக்கின்ற இடங்களில் இல்லாமல் தூர இடங்கள், உதாரணமாக இப்போ என்னுடைய கலைஞர்கள் வந்து செட்டிக்குளம், நெடுங்கேணி, சிதம்பரபுரம் அவ்வாறான இடங்களிலிருந்து வந்து நாடகத்தை பழகுகின்ற ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அப்போ அவர்கள் ஒரு நாளைக்கு அவர்களுடைய சன்மானமாக 500 ரூபாய் காசை செலவழித்து தான் இந்த நாடகத்தில் வந்து பழக வேண்டும். பழகுகின்ற போது சில வேளைகளில் தேநீரோடு மாத்திரம் அந்த நாடக ஒத்திகை முடிந்த வரலாறுகளும் இருக்கு. அப்போ இது எங்களுடைய கலைஞர்களுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த கலைஞர்களுடைய நிலைப்பாடை களைவதற்கு, இதை ஒரு தொழில்முறையாக மாற்றுவதற்கு இப்போ கேரளா போன்ற அமைப்புகளில் இந்த சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான சில விடயங்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய பாரம்பரிய ஆற்றுகை வடிவங்களை
ஒரு களத்தில் ஒரு இடத்தில் வந்து உருவாக்குறார்கள். அதே மாதிரியான ஒரு செயற்பாடுகளை அதே மாதிரியானது அப்படின்னும் போது அதனுடைய சாயல் மாறி தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற கூத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது வடமோடி, தென்மோடி, காத்தவராயன், கோவலன் கூத்து, இவ்வாறு 15க்கு மேற்பட்ட அடித்தளமான அமைப்புகளே இருக்கு. அது அந்த விடயங்களை அதனுடைய ஆடல் வடிவங்கள், அதனுடைய உடையமைப்புகள், அதனுடைய சிறு ஆற்றுகை வடிவங்கள், இவ்வாறு சில செயற்பாடுகளை செய்யும் போது சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அப்படியான ஒரு களத்தை ஏற்படுத்துவதனால் எங்களுடைய கலைஞர்களினுடைய இருப்பையும் எங்களுடைய கலாச்சார இதுகளையும் சிதைவடையாமல் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு அரச நாடக விழா, அரசு சார்ந்த விழாக்கள், நாடக அரங்குகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. அதில் உங்களுடைய பங்களிப்பு, அதில் உங்களுடைய பங்கு பெற்றுதல் எவ்வாறு இருக்கிறது? நான் அரச குறுநாடக ஆற்றுகைகளில் கூடுதலாக பங்கு பெற்றது. 2019 இருந்து இப்போ வரையும் தொடர்ச்சியாக அரச குறுநாடக ஆற்றுகைகளில் செஞ்சு கொண்டிருக்கோம். அதில் 2019ஆம் ஆண்டு பாக்கி என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தோம். இது கோயில்குளம் சிவன் அருளக மாணவர்களை வைத்துக்கொண்டு மாணவிகளை வைத்துக்கொண்டு தான் இந்த ஆற்றுகை நடைபெற்றது. அவர்கள் முழுமையாக தாய் தந்தையை இழந்த சிறுவர்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஆற்றுகை நிகழ்த்தப்பட்டது. அதற்கு பிறகு மகுடி என்கின்ற ஆற்றுகையும் அவர்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஆற்றுகை அரச குறுநாடக ஆற்றுகையாக அரங்கேற்றிருந்தோம். அதிலேயும் விருதுகளை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதன் பின்பு 2024ஆம் ஆண்டு பசி என்கின்ற நாடகத்தினை அரங்கேற்றிருந்தேன். அந்த நாடகங்களும் வந்து கிட்ட 5 விருதுகளை பெற்று தேசிய ரீதியாக 5 விருதுகளை பெற்ற ஒரு நாடகமாக இருந்தது. இது அரச நாடகங்கள் சார்ந்து, அரச குறுநாடகங்கள் சார்ந்திருந்தது. இது மாத்திரமல்லாமல் டவர்ஹோல் நாடக விழாக்களிலும் எங்களுடைய பாடசாலை சார்ந்து நான் ஒரு பாடசாலையினுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் ஆற்றுகைகளை செய்யக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு எங்களுடைய நாடக பயணங்கள் மிச்சமாக சென்று கொண்டு தான் இருக்கிறது. சார், உங்களுக்கான பல சவால்கள் குறித்து பேசியிருந்தோம். ஒரு கலைஞனுக்கு பொதுவாக என்னதான் வெகுமானங்களோ சன்மானமோ கிடைக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அந்த பார்வையாளர்களின் கைத்தட்டல்கள் அல்லது பார்வையாளர்கள் கூடியிருந்து நமது நாடகங்களை அல்லது ஆற்றுகைகளை பார்ப்பதே மிகப்பெரிய வெற்றியாக ஒரு கலைஞர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுதான் அவருடைய அடிநாதமாக இருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் சிங்கள பகுதி எடுத்துக்கொண்டால் சிங்கள துறையில் இந்த நாடகங்களுக்கு இருக்கின்ற வரவேற்பு தமிழர் பகுதிகள் அல்லது தமிழர்கள் சார்ந்த நாடகத்திற்கு இப்பொழுது முன்னைய வரலாற்றில் இருந்தாலும் கூட இப்பொழுது ஒப்பீட்டளவில் மிக குறைவானதாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே கூறியது போலதான், பாடசாலைகளில் இந்த பாடங்கள் கையறு நிலையில் வந்ததினால் அந்த பாடசாலையில் இருந்து இந்த பாடங்கள் விளக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு வந்துவிட்டது. இப்போ குறிப்பாக நாங்கள் நாடகம் போடுகின்றோம் அப்படின்றால் நாடகத்தில் நடிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் சில பேர் எனக்கு காது கேட்க கூறுறது, நீ என்ன கூத்தாட போறியா அப்படின்ற ஒரு சொல்லாடலைத்தான் அவங்க அதை முன்னிறுத்துறாங்களே தவிர இந்த நாடகம் சமூகத்தோட எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கின்றது, சமூகத்துக்கு எவ்வாறான கருத்துக்கள் அது சொல்ல வந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கறதில்ல. மற்றது இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, நாடகம் சிலவு கூட. ஏனென்றால் நாடகத்துக்கான காட்சி அமைப்புகளோ ஒப்பனைகளோ ஒளியமைப்புகளோ உடையமைப்புகளோ இதுகள் இல்லாமல் நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றுவதாக இருந்தால் ஒரு வீதி நாடகங்கள் சார்ந்து சிறுமையான நாடகங்களை செய்யலாம். பார்வையாளர்களை கவரக்கூடிய வகையில் நாங்கள் அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் நாடகத்தினுடைய மூலகங்களை முன்னிறுத்தி அவற்றை முழுமைப்படுத்தித்தான் நாடகத்தை நாங்கள் செய்யலாம். அப்படி செய்கின்ற போதுதான் பார்வையாளர்களும் வந்து இப்படியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் கூத்துகள் பார்த்துக்கொண்டோம், விடிய ஆடப்படுற கூத்துகள் பார்க்கப்பட்டிருந்த நாங்கள் இசை நாடகத்துக்குள்ளே ஏன் வெகுவாக கவரப்பட்டோம் அப்படின்னா அது அதனுடைய இருக்கிற செல்வாக்கு. அதே மாதிரி இப்பையும் எங்களுக்கு அரங்கே இல்லை அப்படின்ற போதன்னா நாங்கள் அதை மிகைப்படுத்தி அதனுடைய மூலகங்களை கொண்டு போய் செய்கிறது அப்படின்றது பெருஞ்சவாலாக இருக்கும். இப்போ முக்கியமானது ஒரு அரங்கு வேணும்,
அந்த அரங்கினுடைய ஒரு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கணும், இல்லாட்டி அதை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தில் கலைஞர்கள் இருக்கணும். கலைஞர்கள் அப்படின்றது எப்பயுமே காலம் தொட்டு ஒரு பாவப்பட்ட ஆக்களை தான் இருக்கும். என்னென்னா ஒரு நிகழ்ச்சியை கேட்பாங்க, அந்த நிகழ்ச்சியை கொண்டு இலவசமாக போடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த கலைஞர்களுடைய பின்புலங்களை சார்ந்து யாருமே எந்த அதிகாரிகளுமே யோசிக்கிறது இல்லை. அவருக்கான ஒரு மூலதனம் இருக்கா, அந்த மூலதனத்தை வச்சுக்கொண்டு ஒரு 20 பேரை வச்சுக்கொண்டு ஒரு நாடகத்தை போடுறார் அப்படின்டா ஒத்திகைக்கு சராசரி ஒரு 10 நாள் ஒத்திகை சரி வேணாமாண்ணா? இப்போ அதுக்குண்டு ஒரு சின்ன ஊதியம் சரி வேணும் தானே. அப்போ இப்படித்தான் கலைஞர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. அப்பட்டமான உண்மையான விஷயம், கலைஞர்கள் அங்கங்கே கடன் வாங்கி நாடகம் போடுகின்ற சூழல் தான் வவுனியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கு. நான் சரி, இப்பொழுது கலைஞர்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அல்லது காலம் தொட்டு வரும் ஒரு வளமையாக இருக்கின்றது. வவுனியா சிவாலய ஆற்றுகை அரங்கம் என்ன செய்கிறது? இந்த காலத்தில் இவ்வளவு சிரமப்படும், இவ்வளவு கொண்டு நடத்துவதில் சிக்கல் உள்ள கலைஞர்கள் சிரமப்படும் இந்த காலத்தில் சிவாலய அரங்கியல் ஆற்றுகை அரங்கம் என்ன செய்கிறது? முக்கியமான விஷயம் இது. நான் படித்தது அப்படின்றதுனால, இந்த நாடகத்தை விருப்பப்பட்டு நாங்கள் படித்தோம் அப்படின்றதுக்காக, அதில் நாங்கள் விருப்பத்தோடு இருக்கோம் அப்படின்றதுக்காக சில விஷயம். வரை நான் ஒரு தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஒரு வலய அதிகாரியாகத்தான் பணியாற்றி கொண்டிருக்கேன். என்னுடைய காரியாலயம் என்னுடைய கலை செயற்பாடுகளுக்கு இனின்ற அளவுக்கு உதவி செய்கிறாங்க. என்னுடைய பணிப்பாளராக இருந்தாலும் சரி, அதே நேரம் விக்ரமஸ்ரீ பியதாச அப்படின்னு சொல்கிற சேராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்டாஃப் ஆக்கள் சமந்தி அக்கா, அதே மாதிரி இன்னொரு மற்ற எல்லாருமே நாங்கள் ஒரு நாடகம் செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த நாடகத்துக்கான களத்தை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்றதுக்கான ஒரு தளத்தை தாராங்க. அந்த தளம் என்ன செய்யப்படுன்னா, நான் நாளைய காலுக்கு என்னுடைய வேலைகளை முடித்ததுக்கு பிற்பாடு என்னுடைய நாடகம் சார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கு அது களமாக இருக்குது. முதலாவது விஷயம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க சிவாலய ஆற்றுகை குழு. இந்த சிவாலய ஆற்றுகை குழு தொழில்முறையான கலைக்கூடமோ மன்றமோ கிடையாது. இதனுடைய ரெண்டான விடயம்தான். ஒன்று, பாடசாலை மாணவர்களை மையமாக இது நகர வேண்டும். இரண்டாவது, 50 வயசுக்கு மேற்பட்ட கலைஞர்களுடைய இணைப்பாக இது இருக்க வேண்டும். பாடசாலை மாணவர்கள் ஏன் நாங்கள் எங்களுடைய இலக்கு பார்வையாளர்களை வச்சு கொண்டோம் அப்படின்னா, பாடசாலை ரீதியில் எனக்கு தெரிந்த அளவில் பெரும்பாலான பாடசாலைகளில் நாடகம் அரங்கிலும் பாடம் இல்லை. அதை வெளியே படிக்கிறதுக்காகவும் அதனுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு களமாகத்தான் நாங்கள் இந்த சிறுவர்களை மையப்படுத்தணும். இதில் பிரதிபா போட்டி, சிறுவர் நாடகங்கள், பாடசாலை நாடகங்கள், இவ்வாறான நாடக செயற்பாடுகளுக்கு இதை முன்னிறுத்தி நாங்கள் கொண்டு போகிறோம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, பெரிய ஆக்கள். இப்போ 50 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அப்படின்றது வேறு, அதை கையாள்றது அப்படின்றது வேறு. இப்போ எனக்கும் வலது கை இடது கையாக இருக்கிறது பாலாசர்ன்று ஒரு ஆள் இருக்கு. அவர் பிரஸ் தான் நடத்துகிறார். நான் இல்லாத நேரம் அதை கொண்டு போகிறதுக்கான சகல யுக்திகளையும் சகல விடயங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார். பிரியாமிஸ் என்ற ஒரு ஆள் இருக்கார். அவாவும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்து, பெண் பிள்ளைகள் சார்ந்து அக்கறையோடு அதை கொண்டு போகிறதுக்கான விடயங்கள் அவங்க எடுப்பாங்க. அப்போ சிறுவர்களையும் பெரியோர்களையும் இணைக்கும் போது அவங்களுக்கு இடையில் இருக்கிற அவங்களுடைய வாழ்வியல்களை நாங்கள் கடத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சிவாலய ஆற்றுகை குழுவை நான் நிறுவனன். இதுக்கு என்னுடைய அம்மாவினுடைய பெயரால் தான். அம்மாவினுடைய பேர் சிவனேஸ்வரி. அவாவினுடைய ஒரு பெயராலையும் இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நிறுவியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட கலைஞர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாம் கூடுதலாக பெண் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களில் தான் கல்வி பெறுறாங்க. இந்த வருஷமும் 15 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அது ஆமாம். இந்த சர்வதேச நாடக அரங்கம் இருக்கிறது. சர்வதேச கலைஞர்களிடமிருந்து உங்களுக்கு அந்த தொடர்புகள் இருக்கின்றன. அந்த சர்வதேச கலைஞர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்ன? நாடகத்துறை சார்ந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற விஷயங்கள் புதுமையான நாடக நுட்பங்கள். இப்போ நாங்கள் கல்வி கற்கின்ற காலங்களிலோ தற்போது இருக்கின்ற விடயங்கள் ஏனைய கலைஞர்களுடைய, இலங்கையில் இருக்கின்ற கலைஞர்களுடைய நாங்கள் சங்கமிக்கின்ற போது நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை தாண்டி அவர்களோடு நாங்கள் சேர்ந்து கதைக்கின்ற போது புதுமையான நாடக நுட்பங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. நாடகத்தினுடைய அமைப்பு, நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற விடயம் அல்லது நாங்கள் தெரிந்த விடயங்களை தாண்டி புதுமையான சில நாடக நுட்பங்களை, நாடக அமைப்புகளை
எங்களிடம் அவர்கள் தாக்கம் செலுத்துகிறார்கள். குறிப்பாக பயிற்சி பட்டறைகள் செயற்படும் போது நாங்கள் செயற்படுகின்ற நுட்பங்கள், எனக்கு தெரிந்த விடயங்கள், நான் சார்ந்து கொள்கின்ற போது உடல் மனம் குரல் சார்ந்த பயிற்சிகளை நாங்கள் வேறு வேறு விதமாக நாங்கள் கற்றிருப்போம். அவர்களிடமிருந்து வரும்போது அது வேறு விதமான ஒரு அமைப்போடு இருக்கிறது. நேற்றும் கூட போலந்து நாட்டிலிருந்து வந்திருந்த விரிவுரையாளர் ஒத்திகையை செயற்பட்டிருந்தார். பயிற்சி பட்டறை மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவருடைய நுட்பங்கள், அவர்களுடைய மொழி எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நாங்கள் அந்த நுட்பங்களை எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம், ஒரு நடிகன் தன்னை எவ்வாறு கட்டமைத்து கொள்ள வேண்டும், அரங்கில் எவ்வாறு சீரமைத்து கொள்ள வேண்டும், ஒரு தான் அணிகின்ற ஆடைகளை எவ்வாறு விஸ்தரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நுட்பங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது நேற்றைய நடந்த காலை ஒத்திகைகள், காலை பயிற்சி பட்டறைகள். மாலையினுடைய பயிற்சி பட்டறைகளும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த விரிவுரையாளர் நடத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகள் எவ்வாறு எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளோடு பிணைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அப்படி என்பதை நாங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் அறிவதும் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை அவர்களுக்கு கொடுப்பதாகவும் இந்த நேற்றையான் பயிற்சி பட்டறை அமைந்து கொண்டது. அது இவ்வாறான சந்தர்ப்பங்களின் மூலம்தான் அதுக்கான களம் அமைகிறது. உண்மையில் அந்த அடிப்படையில் உங்களுடைய கலைஞர்களுடைய கஷ்டங்கள் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன பாடுபடுகிறார்கள் என்பதை நாங்களும் அறிந்திருக்கின்றோம். அதனால் தான் நேத்ரா குடும்பம் உங்களை போன்ற கலைஞர்களை வாழ்க்கையில் அல்லது அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இவ்வாறான நேர்காணல்களையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக அமைய நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு ஆற்றுகை கலைஞர் வவுனியா சிவாலயா ஆற்றுகை அரங்கத்திலிருந்து வருகை தந்த விஷ்ணுராஜ் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அவருடைய பயணம், அவருடைய கலை சார்ந்த பயணம் தொடர்ந்து முன்னோக்கி சென்று வெற்றியடைய நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக இருந்த தனஞ்சயனுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.